ஒரு ஊர்ல ஒரு லைப்ரரி இருந்துதா. 10 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்ரீ, யார் வேணாலும் எப்ப வேணாலும் வந்து படிச்சுட்டு போலாங்கிற மாதிரி. ஒரு சின்ன பையன் 8ல இருந்து 9 வயசு இருக்கும். அந்த பையன் அந்த லைப்ரரிக்கு வருவானா, வந்து ஒரே ஒரு காமிக் புத்தகம் படிப்பான், கிளம்பி போவான். இத பாத்துட்டு இருந்த அந்த லைப்ரரியனுக்கு அந்த பையன் மேல ஒரு ஈடுபாடு. ஏன்னா குட்டியோண்டு பையனா இருக்கான்ல, சரி அவன்கிட்ட ஒரு விளையாட்டு விளையாடணும்னு ஆசைப்பட்டு அவனை கூப்பிட்டாராம். டேபிள் மேல 2 கையை அப்படி மூடி வச்சுட்டு, இந்த கை கீழே 2 சாக்லேட் இருக்கு, இதுல 1 இருக்கு, எது வேணும் அப்படின்னு அந்த ஒரே ஒரு சாக்லேட் எடுத்துக்கிட்டான். அடுத்த நாளைக்கு இதுல 2 குக்கீஸ், இதுல 1 குக்கீஸ், எது வேணும் அப்படின்னு அந்த 1 குக்கீஸ் எடுத்துக்கிட்டான். அடுத்த நாளைக்கு இதுல 1 சிப்ஸ் பாக்கெட், இதுல 2 சிப்ஸ் பாக்கெட், 1 சிப்ஸ் பாக்கெட் எடுத்துக்கிட்டான். இவருக்கு ஒரே ஆச்சரியம். கூடவே இந்த குழந்தை ஏன் இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிறதோ அப்படின்னு நினைச்சுப்பாரு. அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாரு, எங்க லைப்ரரிக்கு ஒரு குட்டி பையன் வருவான், ஆனா அவன மாதிரி ஒரு புத்து பார்க்கவே முடியாது, நீ வேணா பாரு இன்னைக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கும் வந்தா புக்கு படிச்சா கிளம்பும் போது நேர இவர்கிட்ட வந்து நின்னா. இவர், இந்த கைக்கு கீழே கொஞ்சம் சில்லறை வச்சிருக்கேன், இந்த கைக்கு கீழே ரூபா நோட்டு வச்சிருக்கேன், உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு உடனே அவன் சில்லறைய எடுத்துக்கிட்டானா. எடுத்து நேர வெளியில போயிட்டான். பாத்தியா நான் சொன்னேன்ல, இவன் சரியான முட்டாள் இந்த பையன் அப்படின்னு சொன்னாராம். அவரோட ஃப்ரெண்டு இந்த பையன் போன உடனே பின்னாடியே போனாராம். எங்க போறான்னு பாக்கிறதுக்கு இவன் பக்கத்துல இருக்கிற ஒரு பேக்கரியில அந்த சில்லறைய கொடுத்து அவனுக்கு வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியில வந்தானாம். வெளியில வந்த உடனே இவர் கேட்டாராம், ஏன்பா அந்த அங்கிள் உனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் எது கம்மியா இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிறியே, ஏன் அப்படி? இன்னைக்கு கூட பாரு சில்லறைய போய் எடுத்துட்டு இருக்க, அதுவே அந்த ரூபா நோட்டு எடுத்துட்டா இன்னும் நீ நிறைய வாங்கிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அவன் சொன்னானா, அங்கிள் நான் என்னைக்கு நிறைய இருக்கிறத எடுத்துக்கிறேனோ அதோட எனக்கு இந்த கிடைக்கிற கிஃப்ட் எல்லாம் ஸ்டாப் ஆயிடும், அதனாலதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, ஒரு நாள் சாக்லேட், ஒரு நாள் பிஸ்கெட், ஒரு நாள் குக்கீஸ், சிப்ஸ், இப்படி எல்லாம் கிடைக்குது. இன்னைக்கு எனக்கு காசு கூட கிடைச்சது. நான் ஒருவேளை அந்த ரூபா நோட்டை எடுத்திருந்தேன்னா இன்னையோட இந்த கேம் முடிஞ்சிருக்கும், அவர் என்னமோ நினைச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா கிளம்பி போனானா. ஆக நம்மள பத்தி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறது யோசிக்காம நமக்கு என்ன வேணுமோ அதுலயே குறிக்கோளோட இருக்கணும்ங்கிறது இந்த கதை உணர்த்துது. கூடவே ஒருத்தருடைய வயதை வச்சோ இல்ல அவங்களோட ஆக்ஷன்ஸ வச்சோ அவங்களுடைய புத்தி இவ்வளவுதான் அப்படிங்கறத நம்ம நினைக்க கூடாது. அவங்களோட பர்செப்ஷன்ல அவங்களோட தாட் ப்ராசஸ்ல என்னங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? அண்ட் அதையும் தாண்டி எல்லா நேரங்களையுமே நம்ம ஒருத்தர்கிட்ட ஜெயிக்கணும்னு நினைக்க கூடாது. சில சமயங்கள்ல தோக்குறவன் தான் உண்மையிலேயே ஜெயிக்கிறான். இதெல்லாம் தான் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம்.